शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. प्रबोध सुधाकरम 240வது श्लोकम्. लीलादिभिरवतारैः निहताः सुरविद्विषो बहवः नीतास्ते निजरूपम् तत्र च मोक्षस्य का वार्ता. இந்த பிரகரணத்திலே பகவான் தன்னுடைய அவதாரம் மூலமாக எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா அப்படிங்கறத சொல்லிட்டே வர்றார். தன்னுடைய சத்ருக்கள் அத்தனை பேருக்கும் அவர் வதம் பண்ணினார்னு சொன்னாலும் அந்த வதமே ஒரு பெரிய அனுகிரகமாக இருக்கு அப்படிங்கறத காண்பிச்சார். இங்கே 240வது இந்த ஸ்லோகத்திலையும் இவர் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார். மீனாதிபிகி அவதாரைஹி, மத்ஸ்யாதி அவதாரங்கள், இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கார். தசாவதாரம் சொல்ல, தசாவதாரங்கிறது ஒரு சும்மா சொல்றதுதான், அதை விட நிறைய அவதாரங்கள் சுவாமிக்கு இருக்கு. ஆனா இந்த எல்லா அவதாரங்களையும் நிகதாக சுர வித்விஷோ பகவஹா, தேவதைகளை துவேஷிக்க கூடியவாள நிறைய பேரை இந்த அவதாரங்கள்ல அவர் வதம் பண்ணிரு. நிகதாக பகவஹ, நிறைய ராட்சசாலை கொண்டு இருக்கார். சுர வித்விஷா அப்படின்னு சொன்னதுனாலே நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, அவகிட்ட ஒரு கெட்ட குணம் இருந்திருக்கு, தப்பான குணங்கள் இருந்திருக்கு. அதுதான் அவளை கொல்றதுக்கு ஒரு காரணமாக ஆனதாக தெரியும். அதே சமயத்துல சுவாமி அவதாரம் எடுத்து யார கொல்றாரோ அப்படி கொல்லப்பட்டவர்கள்லாம் என்ன கதி அடையறா அப்படின்னு கேட்டா, நீதாஸ்தே நிஜ ரூபம். சுவாமியால கொல்லப்பட்ட அந்த அசுரர்கள் சுவாமியுடைய ஸ்வரூபத்தை அடையறாம், நிஜரூபம். அங்கே பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜென்ம நவித்யதே. என்னையே அடையறா அப்படின்னு சொன்னா, என்ன அடைஞ்சாதான் அவ மறுபடியும் புனர்ஜென்மா இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. அடையிறதுன்னா அவருடைய ஸ்வரூபத்தையே அடையறான். அதுதான் மோட்சங்கிறது. மோட்சங்கிறது ஒண்ணு புதுசா ஒரு ஊருக்கு போறதுங்கிறது இல்லை. அதனால சுவாமியோட ஐக்கியமாயிடுறான். இதுதான் மோட்சம். அதான் நீதாஸ்தே நிஜ ரூபம். அப்படி கொல்லப்பட்ட அந்த அசுரர்களை சுவாமி தன்னுடைய ஸ்வரூபமாகவே இருக்கும்படியாக, ஸ்வரூபத்தை அடையும்படியாக செய்யறார். தத்ர மோக்ஷஸ்ய கா வார்த்தா. ஸ்வரூபத்தை அடைஞ்சாச்சுன்னா அதுக்கு மேல மோட்சம் அடையிறதுன்னு ஏதாவது உண்டா? இதுதான் மோட்சம், உண்மையான மோட்சம் இதுதான். இது அடைஞ்சாதான் மறுபடியும் பந்தம் இல்லாம இருக்கும். எதை அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பிறப்பு இல்லாம போகுமோ, பிறக்க வேண்டியதாக இருக்காதோ, அதுதான் மோட்சம். ஆக சுவாமியை அடைஞ்சாச்சுன்னு சொன்னா மறுபடியும் புனர்ஜென்ம கிடையாது. மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜென்ம நவித்யதே அப்படின்னு சொல்றார். ஆகையால பகவத் ஸ்வரூபத்தை அடைஞ்சவாளுக்கு தான் மோட்சம். அதுதான் மோட்சம். இதை தவிர்த்து வேற மோட்சம்னு தனியா எதுவும் கிடையாது. ஏ யது நந்தன நிகதாக தேது ந பூய புனர்பவம் பிராபுஹு தஸ்மாத் அவதாராணாம் அந்தர்யாமி பிரவர்த்தகः கிருஷ்ணः. யதுநந்தனான ஸ்ரீகிருஷ்ணனாலே ஏ நிகதாக, எந்த அசுரர்கள் கொல்லப்பட்டார்களோ அந்த அசுரர்கள் ந பூயஹா புனர்பவம் பிராபுஹு, அவர்கள் மறுபடியும் புனர்ஜன்மாவை எடுக்கவில்லை
எடுக்கவே இல்லை. அவளுக்கு மறுஜன்மா கிடையாது, இல்லவே இல்லை. அதாவது மோட்சம்தான் அவளுக்குங்கிறது தீர்மானம். இதுலேருந்து என்ன தெரிகிறது? தஸ்மாத் ஆகையால் அவதாராணாம் அந்தர்யாமி பிரவர்த்தக கிருஷ்ணா. அங்க சொல்றார், என் ஸ்வரூபத்தை அடைஞ்சவனுக்கு மறுஜன்மா கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அவதாரங்கள் எல்லாமே பகவானுடைய ஸ்வரூபமாக இருக்க கண்டுதான் அந்த பகவத் ஸ்வரூபத்தை அடைஞ்சு அந்த அசுரர்கள் மோட்சத்தை அடைந்தவர்களாக முக்தர்களாக ஆகிறார்கள் சொல்லணும். அப்ப அதனால என்ன சொல்லணும்? அவதாரங்களுக்கு காரணமான அந்த காரணமான பகவான், அதாவது அந்த கிருஷ்ணன் யாருன்னா அந்தர்யாமி பிரவர்த்தகா. எதுக்காக சொல்றாருன்னா, ஆரம்பத்துல ஒரு சந்தேகத்தை கலப்பி விட்டாரோ இல்லையோ, இவரை போய் நீங்க அதே உபனிஷத்துல சொல்லப்பட்ட அதே அந்தர்யாமி பரமேஸ்வரன் சொல்றதே, கிருஷ்ணர் எத்தனையோ விதமான காரியங்கள்லாம் பண்றார். அந்த காரியங்கள்ல ஆசையோடு சில காரியங்கள்லாம் செய்யற மாதிரி தெரிகிறது. அப்போ இவரை போய் கிருஷ்ணரை அந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அதே பரமேஸ்வரனாக எப்படி சொல்ல முடியுங்கிற சந்தேகத்தை போக்குறதுக்காகத்தான் இவ்வளவு விஸ்தாரமா சொல்லிட்டே வந்திருக்கார். அப்போ கிருஷ்ணனால கொல்லப்பட்டவர் கிருஷ்ணஸ்வரூபத்தையே அடைஞ்சு அதுதான் மோட்சம் முக்தராக ஆகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கிருஷ்ணர் யாராக இருக்கணும்? வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அந்த அந்தர்யாமி பரமேஸ்வரனாகத்தான் இருக்கணும். ஆகையால என்ன சித்தாந்தம் அவதாராணாம் அந்தர்யாமி, அவதாராணாம் பிரவர்த்தக கிருஷ்ணா அந்தர்யாமி, வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அந்தர்யாமி இவர் தான் அப்படின்னு தீர்மானமா இருக்கும். இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த விருத்தத்தை மாத்தரார், பெரிய ஸ்லோகமாக வருது. பிரம்மாண்டானி பகூனி பங்கஜ பவான் பிரத்யண்டம் அத்யத்புதான் கோபான் வத்சயுதான் அதர்ஷயத் அஜம் விஷ்ணூன் அசேஷாம்ச்ச யஹ சம்புர் யச்சரணோதகம் ஸ்வசிரசா தத்தே ச மூர்த்தித்ரயாத் கிருஷ்ணோ வை பிருஷகஸ்தி கோபி அவிக்ருதः சச்சின்மயோ நீலிமா. கிருஷ்ணன் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அதே அந்தர்யாமி பரமேஸ்வரன் அப்படிங்கறத மறுபடியும் சொல்லி அதுக்கு வேண்டிய பல காரணங்கள் யுக்திகள் எல்லாத்தையும் சொல்லி காமிச்சார். அப்ப வேதாந்தத்துல சொல்ல அந்தர்யாமி விஷ்ணு அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணன் சொன்னால் நமக்கு இந்த மூணு மூர்த்தின்னு தெரிகிறதோ இல்லையோ, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு இந்த மூர்த்தி திரயத்துல விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த பெயருள்ள ஒரு மூர்த்தியும் இருக்கு பகவான். அப்ப அந்த விஷ்ணு தான் இந்த கிருஷ்ணனா, இல்லே இந்த மூர்த்தி திரயம்னு சொல்லக்கூடிய மூன்று மூர்த்திகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஸ்வரூபம் கிருஷ்ணனுடைய ஸ்வரூபமா? வேதாந்தம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, அந்த பரமாத்மாவை மூர்த்தி திரயத்தை காட்டிலும் அதுக்கு மேலாக வர்ணிக்கும். இந்த பரமேஸ்வரன் மாயையுடைய சத்தம் ரஜஸ் தமசு அப்படிங்கிற மூணு குணங்களை வச்சுண்டு மாயையை உபாதியாக கொண்டு அதுல இருக்கக்கூடிய இந்த மூணு குணங்களை பிரதானமாக வச்சுண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படிங்கிற மூணு ரூபத்திலே மூணு மூர்த்திகளோடு இருந்துட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இருந்தாலும், இந்த மூர்த்தி திரயத்தை காட்டிலும் இதை தாண்டி அவருக்கு ஒரு உண்மையான தத்துவஸ்வரூபம் இருக்கு அப்படிங்கிறது வேதாந்தம் சொல்றது. இங்கேயும் அதே தான் இப்போ ஸ்தாபனம் பண்ண போறார். அவர் என்ன அது அப்படி தத்துவத்திரயம் காட்டிலும் இவர் தனியாக அதுக்கு மேல இருக்காருங்கிறத எப்படி நிரூபணம் பண்றாருன்னு பார்ப்போம். அந்த பாகவதத்துல வந்த கதைப்படி அந்த பிரம்மா எத்தனையோ வருஷம் அந்த கோபாலர்களையும் வசர்களை அந்த கண்ணுக்குட்டிகளையும் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ரூபத்துல கிருஷ்ணரே ஆனார்னு ஒரு லீலை வர்ணிக்கப்பட்டது.
அப்போ பகவான் அந்த பிரம்மாவுக்கு தன்னுடைய அந்த விபூதியை காண்பிச்சிருக்க. இவருக்கு என்ன விபூதி அப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மா ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மா, அவர் அந்த தன்னுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே பூலோகத்துல கிருஷ்ணருடைய அவதாரத்துல வந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கார். ஆனா இந்த மாதிரி எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த அத்தனை பிரம்மாண்டங்கள்லயும் இதே மாதிரி பிரம்மா விஷ்ணு எல்லாமே இருக்கு. அதை எல்லாத்தையும் அந்த பிரம்மதேவருக்கு காமிச்சார். அதத்தான் இங்க சொல்றார், பிரம்மாண்டானி பகூனி அதர்ஷயத்து. இல்ல அன்வயம், நிறைய பிரம்மாண்டங்களை அந்த அஜம் அதர்ஷயத்து, அந்த பிரம்மாவுக்கு அவர் காண்பித்தார். அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் பங்கஜ பவான் பிரத்யண்டம் அத்யத்புதான். பிரத்யண்டம் ஒவ்வொரு அண்டத்திலையும், ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும், ஒவ்வொரு பிரம்மா அப்படிங்கிற ரீதியில நிறைய பங்கஜ பவான் பிரம்மாக்களை அந்த பிரம்மாவுக்கு காமிச்சார். தாரா ஒருத்தன் பிரம்மாவா இருக்கா, இந்த பிரம்மாண்டம் ஒண்ணுதான் இருக்குன்னு நினைச்சுக்காதே. ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள் இருக்கு. அத்தனை பிரம்மாண்டங்களும் தனித்தனியா பிரம்மாவை பண்ணி வச்சிருக்கேன்னா, அப்ப பிரம்மாவும் நிறைய பேர் இருக்கார். அத்யத்புதான் கோபான் வத்சயுதான். நீ இங்க இந்த பிரம்மாண்டத்துல எனக்கு என்னோட சேர்ந்து இருக்கக்கூடிய கோப பாலகர்களை, அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வத்சங்களை எல்லாத்தையும் எடுத்துன்னு போறியே. இந்த மாதிரி எல்லா பிரம்மாண்டத்திலையும் இருந்துட்டு இருக்கு. கோபான் வத்சயுதான் அதர்ஷயத்து. அதே சமயத்துல விஷ்ணு அசேஷாம்ச்சயா, நிறைய விஷ்ணுவை காமிக்கிறார். எல்லா பிரம்மாண்டத்திலையும் இந்த மூர்த்தி திரையும் இருக்கு. பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மாவுக்கு ஏகப்பட்ட விஷ்ணுவை காமிக்கிறார். அதே இது யாரு காமிச்சா? நிச்சயமா இந்த மூர்த்தி திரயத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம் தான் இந்த வேலையை செய்ய முடியும். அதே சமயத்திலே சம்புரிய சரணோதகம் ஸ்வசிரசா தத்தே. சம்பு பரமேஸ்வரன் தன்னுடைய சிரஸ்ல கங்கைய தாரணம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமோ நமக்கு? கங்காதரஹான்னு அவருக்கு பேர் இருக்கே சிவனுக்கு. தலையில கங்கைய தாரணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கங்கைங்கிறது விஷ்ணு பாதோதகம். இந்த பரமாத்மாவுடைய சரணோதகமான அந்த கங்கையை தன்னுடைய சிரஸ்ல தாரணம் பண்ணிட்டு இருக்காரே சம்பு. அப்பேற்பட்ட அந்த பரமாத்மா மூர்த்தி திரயாத், இந்த மூர்த்தி திரயம் சொல்றோமே, பிருதக் அஸ்தி. மும்மூர்த்தி அப்படிங்கிறத காட்டிலும் தனியாக அந்த ஸ்வரூபம் இருக்கிறது. கிருஷ்ணோவை பிருதக் அஸ்தி கோபி அவிகிருதா சச்சின்மயோ நீலிமா. அது கோபி அவிகிருதா. கோபின்னு சொன்னா வர்ணனம் பண்ண முடியாத ஒரு, இந்த மனசுக்கு எட்டாத, மனசனால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஸ்வரூபம். அது எந்த விகாரத்துக்கும் கட்டுப்படாதது, விகாரம் இல்லாத நிர்விகாரமாக இருக்கு. சச்சின்மயா, சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு. அத நீலிமா, நீலவர்ணத்துல வர்ணிக்கிறது புராணங்கள். அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம் கிருஷ்ணன் மூர்த்தி திரயாதீதமான ஒரு தத்துவமாக இருந்திருக்கார். பாத்திரம் யஸ்ய திரிபுர ரிபுஹு அம்போஜ வசதிஹி சுதா ஜன்ஹோ பூதா சரண நக நிர்ணேஜன ஜலம் பிரதானம் வா யஸ்ய திரிபுவனபதித்வம் விபுரபி நிதானம் சோஸ்மாகம் ஜயதி குலதேவோ யதுபதிஹி. இந்த கிருஷ்ணனை பத்தின ஒரு ஸ்லோகம் இது. என்ன சொல்றாருங்க? கிருபா பாத்திரம் யஸ்ய திரிபுர ரிபுஹு. திரிபுராசுர சம்ஹாரம் பண்ணினவர் யாரு? சிவன். திரிபுர ரிபுஹு, திரிபுர ரிபு, திரிபுராரி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபுர சம்ஹாரம் பண்ணின அந்த
சுவாமி சிவன், சிவனும் அதே மாதிரி அம்போஜ வசதிஹி, அம்போஜம்னா கமலம், தாமரை, தாமரையில் வசிக்கிறவர், கமலாசனகான்னு பிரம்மாவுக்கு பேரு. அதனால தாமரையில வாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவரும் யஸ்ய கிருபா பாத்திரம், எவருடைய, எந்த பரமேஸ்வரனுக்கு பிரியமான, அதாவது எந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்களோ, ஆக அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால தான் இவா தன் தன் வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால கிருபா பாத்திரம் யஸ்ய திரிபுர ரிபுஹு அம்போஜ வசதிஹி. ஒண்ணு, சுதா ஜன்ஹோ பூதா சரண நக நிர்ணேஜன ஜலம். ஜன்ஹோ ஸ்துதா, ஜாஹ்னவி அப்படின்னு கங்கைக்கு பேரு. அது ரொம்ப பவித்திரமானது. பவித்திரமான அந்த ஜாஹ்னவின்னு சொல்லக்கூடிய கங்கா நதியானது எவருடைய சரண நக நிர்ணேஜன ஜலம், எந்த பரமேஸ்வரனுடைய சரணத்திலே உள்ள நகங்களை அலம்பி அதனால பவித்திரமானதாக இருக்கிறதோ. பூதா ஜன்ஹோஹோ, சுதான கங்கைன்னு அர்த்தம். அப்புறம் பிரதானம்பாயஸ்ய திரிபுவன பதித்வம். பிரதானம் எவருடைய, எஸ்யன எவருடைய திரிபுவன பதித்வம், அதாவது திரிபுவனம், மூணு புவனம் சொன்னா சகல இந்த பிரம்மாண்டத்துல உள்ள எல்லா லோகமும் வரும். திரிபுவனம் பிரம்மலோக பரியந்தம், அத்தனை பிரம்மாண்ட திரிபுவனத்துக்கும் அதிபதியாக இருக்கும் தன்மை, இதுதான் திரிபுவன பதித்வம். இவர் இந்த திரிபுவன பதித்வம் வரணும்னு சொன்னா இதுதான், இது அவருடைய அனுகிரகத்தாலதான் வரணும். பிரதானம் திரிபுவன பதித்வம், யாரு கொடுத்ததுனாலே இந்த திரிபுவன பதித்வம்ங்கிறது வருதோ. விபுரபி, விபு அப்படின்னு சொன்னா எங்கும் வியாபித்து கொண்டு இருப்பவர், அவர்தான் நிதானம் அஸ்மாகம். நிதானம் சொன்னா மூல காரணம். ஜகத் அவ்வளவு ஜகத்துக்கும் மொத்தமத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய காரணம் அவர்தான். நிதானம் துவாதி காரணம் அப்படின்னு சொல்லி, அதனால ஜகத்காரண வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ணன் நிதானம் சோஸ்மாகம் ஜயதி குலதேவோ யதுபதி, அவர்தான் எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறார். யதுபதி, யதுபதியான பகவான் கிருஷ்ணர் இப்பேற்பட்டவர். அவருடைய கிருபையால தான் சிவனாகட்டும் பிரம்மாவாகட்டும் இவ தன்னுடைய வேலையை பார்க்கிறா. அவருடைய சரண நிர்ணேஜனம், சரண நகத்திலே பட்டு வந்ததுனாலதான் இந்த ஜாஹ்னவி கங்கையானது பவித்திரமாக இருக்கிறது. அவருடைய அனுகிரகத்தினாலதான் திரிபுவன பதித்துவங்கிறது கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த யதுபதியானவர் எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ல. குலதேவா யதுபதி ஜெயதி, ஜெயதினா ரொம்ப உத்கர்ஷமாக இருக்கிறார். இங்க அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார். மாயா ஹஸ்தே அர்ப்பயித்வா ஹரண கிருதி கிருதே மோக மூலோத்பவம் மாம் மாதஹ கிருஷ்ணாபிதானே சிரசமயம் உதாசீன பாவம் கதாசி காருண்யைகாதிவாசே சக்ருதபி வதனம் நேக்ஷசே த்வம் மதீயம் தத் சர்வஜ்ஞே நகர்த்தும் பிரபவதி பவதி இன்னும் மூலஸ்ய சாந்திம். ஆச்சாரியால் இப்ப போன ஸ்லோகத்துல எனக்கு குலதெய்வமாக இருப்பது அந்த ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த குலதெய்வத்தை மாதாவாக வர்ணிச்சு தாயாரிடத்துல ஒரு குழந்தை ஒரு முறையிடுவோமோ இல்லையோ, இப்படி எல்லாம் பண்றேன் இப்ப ஏன் பண்ணல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உன்னை கேட்கிறார். மாதா கிருஷ்ணாபிதானி, கிருஷ்ணன் பேருள்ள என் அம்மாவே,
கிருஷ்ணனை அம்மாவாக்கிட்டார். அவரே மாதா அவரே பிதா ஆனதுனாலே துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ. அதனால அம்மா என்ன போய் நீ மாயா ஹஸ்தே அர்ப்பயித்வா, இந்த மாயையின் கையிலே என்ன கொடுத்துட்டியே, மாயையில என்ன விழ வச்சுட்டியே. மாயையுடைய கையில பகவான் இவரை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டாராம், நீ பார்த்துக்கோன்னு. எதுக்காகன்னு சொன்னா பரண கிருதி கிருதே, இந்த குழந்தைய போஷிக்க வேண்டியது மரணம் பண்ண வேண்டியது உன்னுடைய வேலைன்னு சொல்லி என்ன உண்டாக்கி மாயை கட்டு கையில கொடுத்துட்டானா. நீனா எனக்கு மாதா, ஒன்ன நான் மாதாவாக வச்சுட்டு இருக்கும் போது என்ன நீ காப்பாத்தணும். ஆனா நீ என்ன பண்ணிவிட்ட, மாயை கையில என்ன கொடுத்துட்டே வளர்க்க. நான் இங்கேருந்து வந்திருக்கேன்னு சொன்னா மோகமூலோத்பவம் மாம், மோகங்கிற மூல காரணத்திலேருந்து உண்டான என்னை போஷிக்கிறதுக்காக வளர்ப்பதற்காக மாயையின் கையிலே கொடுத்து விட்டையே. அதுக்கப்புறம் என் திரும்பி கூட என்ன பார்க்கலையே. சிரதர சமயம், சிரசமயம் உதாசீன பாவம் கதாசி, கவனிக்கவே இல்லை, உதாசீனமா இருந்துட்டேன். குழந்தை ஒண்ணு இருக்கு, நமக்கு குழந்தை, அதை நம்ம மாயை கையில கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவனிப்பே இல்லாம மறந்தே போயிட்டியே நீ. காருண்ணி காதிவாசே, கருணைக்கு எல்லா கருணைக்கும் ஒரே இருப்பிடமான உன்னிடத்திலே சகிருதபி வதனம் நேக்ஷசே துவம் மதியம், என் மூஞ்சியை நீ என் முகத்தை நீ ஒரு தடவை கூட பார்க்க மாட்டேங்கிறியே. சகிருத்னா ஒரே ஒரு தடவை என்ன பாரு, என்னுடைய வதனம் நேக்ஷசே துவம் மதியம், என்னுடைய முகத்தை ஒரே ஒரு தடவை கூட நீ பார்க்கறதே இல்லையே. இங்கே கிருஷ்ணாபிதானே அப்படின்னு சொல்லியிருக்க. கிருஷ்ணாபிதானே அப்படின்னு அபிதானங்கிற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். கிருஷ்ணன்னு பேருடைய அம்மாவே அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர்னு அர்த்தம், கிருஷ்ணரை பார்த்து சொல்றான். அபிதானம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணனுடைய பேரு நாமா அப்படிங்கிற அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்னு தோன்றது. அப்ப கிருஷ்ணாங்கிற அந்த பதம் இருக்கே, நாம இருக்கே, பகவான் நாமா, அந்த நாமத்தையே பார்த்து ஆச்சாரியால் இந்த மாதிரி சொல்றார். நீ என்னுடைய முகத்தை நீ பார்க்கவே மாட்டேங்கிறியே. என்னுடைய வாயால அந்த நாம வந்தாதானே தேவையில்லை. என்ன பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லைன்னா என் வாயில அது எப்படி வரும் அப்படிங்கிற அர்த்தமும் இதுல துவனிக்கிறது. மாதா கிருஷ்ணாபிதானி காருண்யைகாதிவாசே சகிருதபி வதனம் நேக்ஷசே துவம் மதியம் தத் சர்வஜ்ஞே நகர்த்தும் பிரபவதி பவதி கிம்மு மூலஸ்ய சாந்தி. நான் என்னுடைய பிறப்புக்கு மூலமான அந்த மாயையை சாந்தப்படுத்த உன்னால முடியாதோ? எல்லாம் தெரிந்த உன்னாலே, சர்வசக்தியும் இருக்கும் உன்னாலே என்னுடைய பிறப்புக்கு மூல காரணமா இருந்த அந்த மாயையை போக்க வைக்க முடியாதோ? நிச்சயமா முடியும். தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜானஜந்தமஹா நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா அப்படின்னு சாமி சொல்றார் கீதையில. இப்பேற்பட்ட பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படி அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னா, அவளுடைய மனசுல அவளிடத்துல இருக்கக்கூடிய அந்த அஜானங்கிற இருட்டு இருக்கே, அந்த அஜானங்கிற இருட்டை போக்குறதுக்காக ஞானங்கிற ஒரு வழக்கை ஏற்றி வச்சு அவளுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்ற. ஆக பிறப்புக்கு மூலமான அந்த மாயைங்கிற அஜானத்தை போக்குறதுக்கு உன்னால முடியாதோ அப்படின்னு கேட்கிறார். நிச்சயமா முடியும். உதாசீனஹ ஸ்தப்தஹ சததம் அகுணஹ சங்கரஹிதஹ பவாம் ஸ்தாதஹ கா அதः பரமிஹ பவேத் ஜீவனகதிஹி அகஸ்மாத் அஸ்மாகம் யதி ந குருதே ஸ்நேஹ மத தத்
தத் வசஸ்வ ஸ்வீயாந்தர் விமல ஜடரேஸ்மின் புனரபி. வசஸ்வன்னு இருக்க மாதிரி தெரியுது. உதாசீனः ஸ்தப்தः சததம் அகுணः சங்கரஹிதः பவாம் ஸ்தாதः கா அதः பரம் இஹ பவேத் ஜீவன கதிஹி. உதாசீனः அதாவது எதிலையும் பட்டுக்காம இருக்கிறவனுக்கு உதாசீனன்னு பேரு. ஸ்தப்தகான்னு கர்விஷ்டன் கர்வமுடையவரை ஸ்தப்தகான்னு சொல்றது. சததம் ஸ்தப்தா எப்பவும் கர்வத்தோடு இருக்கிறவன். அகுணஹா குணம் இல்லாதவன், நல்ல குணம் இல்லாதவன். சங்கரஹிதா எந்த நல்ல சங்கங்கள்லாம் இல்லாதவனாக இருக்கான். தாத்தகா தாத்தகனா அப்பா. பவான் தாத்தோ பவான். இப்படி இருக்கக்கூடிய நீ அகஸ்மாத் காரணம் இல்லாமலேயே அஸ்மாக்கம் எங்க விஷயத்திலே ஸ்னேகம் ந குருதே யதி. இதுக்கு முன்னாடி அம்மான்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப அப்பான்னு சொல்லிட்டார். நீ உதாசீனமா இருக்கே, ஒதுங்கி இருக்கே, குணங்கள் இல்லாதவன், சங்கம் இல்லாதவன், சங்கரஹிதா, இப்படி ஒரு அப்பாவா இருக்கே, என்னிடத்துல நீ பிரீத்திய நீ செய்யலே அப்படின்னு சொன்னால் அதः பரம் இஹ ஜீவனகதி கா. என்னுடைய ஜீவனத்துக்கு இல்ல சத்கதி எப்படி ஏற்பட முடியும்? அதனாலே நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட என்ன புனரபி, அதனால எனக்கு வரக்கூடிய ஒரு நஷ்டம் என்ன? நீ எனக்கு அனுகிரகம் பண்ணலே அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுங்கிறது சொல்றார். ந குருதே யதி வசஸ்வ ஸ்வீயாந்தர் விமல ஜடரேஸ்மின் புனரபி. வாசம் பண்ண ஸ்வீயாந்தர் விமல ஜடரே, தன்னுடைய பரிசுத்தமான வயிற்றுக்குள் இருக்கும் இந்த என்னிடத்திலே நீ வாசம் செய், மறுபடியும் செய், மறுபடியும் வாசம் செய்யு சொல்ற. என்ன அபிப்பிராயத்தில் இப்படி சொல்றார்? நீ எனக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கலே அப்படின்னு சொன்னால் அப்ப நான் எங்க இருப்பேன்? உன்னுடைய இந்த ஜெகத்துக்குள்ளதானே மறுபடியும் நான் ஜன்மா எடுத்துட்டு இருப்பேன். இந்த ஜெகத்துங்கிறது என்னது? இந்த பிரம்மாண்டமே உன்னுடைய ஒரு உருவந்தான். அப்ப உன்னுடைய வயத்துக்குள்ள இந்த ஜெகத்து பூரா உன்னுடைய ஜடரம், அதாவது உதரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதுலயே நான் இருந்துட்டு இருப்பேன். அப்படியானால் தன்னுடைய பரிசுத்தமான விமல ஜடரே, ஜடரத்திலே நான் அதுக்குள்ள நான் பறப்பேன், மறுபடியும் ஜென்மா எடுத்துட்டு இருப்பேன். அந்த ஜென்மா எடுக்கக்கூடிய என்னிடத்திலே நீ எப்படி இருப்பேன்னா ஆத்மாவா இருந்துட்டு இருப்பேன். ஆக நீ எனக்கு அனுகிரகம் செய்யலே அப்படின்னு சொன்னால் நான் மறுபடியும் இதே மாதிரி ஜென்மாவை எடுத்துட்டே இருப்பேன். நான் ஜென்மாவை எடுத்துட்டே இருந்தேன்னா நீ தான் என்னுடைய ஆத்மஸ்வரூபமாக ஜென்மாவில ஆத்மாவா இருந்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால பேசாம அனுகிரகத்தை பண்ணு, மறுபடியும் இந்த ஜென்மா வராம இருக்கிறதுக்கு ஒரு வழியை பண்ண அப்படின்னு சொல்றாருங்க. தஸ்மாகம் யதி ந குருதே ஸ்நேகமத தத் வசஸ்வ ஸ்வீயாந்தர் விமல ஜடரேஸ்மின் புனரபி. அதான் ஒரு சொல்றது ஒரு வேற மாதிரியா சொல்றாரு. ஆனா என்ன தாத்பரியம்னு கேட்டா, எனக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடு, மறுபடியும் நான் பிறக்கிறதுங்கிறது நீதான் அந்த எனக்கு ஆத்மாவாக இருந்துட்டு இந்த சம்சார சாகரத்துல இருந்துட்டே இருக்கும்படியா இருக்கும். அதனால எனக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இந்த 245வது ஸ்லோகம் முடிஞ்சது. இதுக்கு மேல உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.